கூட மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. என்கிட்ட ஒரு கப்பல் இருக்குன்னு சொன்னல. இது பிளாக் பியர்டுக்கு சொந்தமானது. இப்ப நான் இங்க ஒரு கைதியா இருக்கேன். நான் சொல்றது கேளு ஜாக். ஆசை நிச்சயம் நிறைவேறும். இளமே நீரோற்ற கண்டுபிடிக்கலாம். கேட்க நல்லா இருக்கு. பிளாக் பியர்ட் கடற்கொள்ளக்காரங்களே பார்த்து பயப்படுற ஒரு கொள்ளக்காரன். அரக்கர்களை உருவாக்குறாம இதுக்கு சம்மதிக்கணும். அவர் என்னோட பேச்சு கேட்பாரு. யார் பேச்சையும் அவன் கேட்க மாட்டான். பெத்த பொண்ணு சொன்னா கேட்டுதானே ஆகணும். நீ அவனோட பொண்ணா? எப்பத்துல இருந்து? அது ஒரு பழைய கதை. பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பாவை பிரிஞ்ச ஒரு சின்ன பொண்ணோட சோக கதை. அவன் நம்பினானா? நான் நம்ப வச்சேன். இளமை நீரூற்றுக்கு அவன் போவான், கூட உன்னை கூட்டிட்டு போவான். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல ஜாக், விஷயமே அங்கதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் செத்துருவான். அப்ப அவன் கதையை முடிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசு. எதிர்காலம் கணிக்கப்பட்டுச்சு. உனக்கு அமானுஷ்ய சக்தியில நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இல்ல, இப்ப எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்க. பௌர்ணமி முடிஞ்ச 2வது நாள் பிளாக் பியர்டு கொல்லப்படுவான். அதுவும் ஒத்த கால் இருக்க ஒருத்தனால தான் கொல்லப்படுவான். அது நடக்காம இருக்கதான் அவன் நீரூற்று தேடி போறான். இதோ நம்ம வழிகாட்டி கிப்ஸ் வந்துட்டாரு. இப்போ நாங்க எந்த பக்கம் போகணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்ல மரியாதையை நடத்துங்க, அப்புறம் வழிய சொல்றேன். நீ உன்னோட கடற்கொள்ளை கூட்டத்தோட இல்லங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. இங்க நான் சொல்றத தான் நீ கேட்டாகணும். புரிஞ்சுது, கேட்டுருவோம். நாம சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கோமான்னு சொல்லு கிப்ஸ். ஆமா, சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம். சந்தேகம் இருந்தா திரும்பி பாரு. அது ஸ்பானியார்டு. வீரர்களே, போருக்கு தயாராகுங்க. எதிரிகள் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வாய் மரத்தை இறுக்கி கட்டுங்க. வீரர்களே, சுட தயாராருங்க. என் உத்தரவுக்கு காத்திருங்க. ஸ்டடி. உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கோம் சார். சார், உத்தரவு கொடுங்க சார். அவங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அப்போ அவங்க இலக்கு நீரூற்று மட்டும்தான். நம்மளோட போர் புரியிற நேரத்தை கூட அவங்க வீணாக்க விரும்பல. நாம தான் நம்ம நேரத்தை வீணாக்கிட்டோம். அவங்களுக்கு முன்னாடி நாம அந்த இடத்துக்கு போயாகணும். எல்லாரும் வேகமா செயல்படுங்க. சூறாவளி காத்த தோக்கடிக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பா செயல்படுங்க.